அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. 8th பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் 8வது சம்பள கமிஷன் குறித்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் 8வது சம்பள கமிஷன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. 7வது சம்பள கமிஷனின் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் உங்கள் சம்பளம் எவ்வளவு உயரக்கூடும் என்பதை பார்க்க போகிறோம். 7வது சம்பள கமிஷனில் பயன்படுத்திய அதே ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 8வது சம்பள கமிஷனிலும் அரசு தொடர்ந்தால் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் வீட்டு வாடகைப்படி லெவல் 1, 5, 7 மற்றும் 10 ஊழியர்களுக்கான முழுமையான கணக்கீடு வெளியிடப்பட்டுள்ளது. 7வது சம்பள கமிஷனில் அரசு 2.57 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டரை நிர்ணயித்தது. இதனால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 18,000 உயர்ந்தது. இதே ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 8வது சம்பள கமிஷனிலும் பயன்படுத்தினால் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 2.57 மடங்கு உயரக்கூடும். லெவல் 1 ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் ரூபாய் 18,000. 8வது சம்பள கமிஷனுக்கு பிறகு இந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 46,000 உயரும். இதே போல லெவல் 5 ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 75,044 உயரும். லெவல் 7 ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் ரூபாய் 44,900. 8வது சம்பள கமிஷனுக்கு பிறகு இவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 1,15,393 உயரலாம். லெவல் 10 ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 1,44,177 இருக்கலாம். மத்திய அரசின் விதிகளின்படி வீட்டு வாடகைப்படி அடிப்படை சம்பளத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. நகரங்கள் X, Y, Z என்ற 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன. அகவிலைப்படி 50% தாண்டும் போது வீட்டு வாடகைப்படி விகிதங்கள் முறையே 30%, 20%, 10% மாறும். புதிய சம்பள கமிஷன் அமலுக்கு வந்து அடிப்படை சம்பளம் உயர்ந்தால் அச்சேரவிலும் குறிப்பிடத்தக்க உயர்வு இருக்கும்.